இப்போ லைட் அண்ட் க்ளோ மாஸ்க் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் நார்மல் ஸ்கின் இருக்கோ, ட்ரை ஸ்கின் இருக்கோ, நீங்கள் லைட் அண்ட் க்ளோ மாஸ்க் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். லைட் அண்ட் க்ளோ மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து அன்ட்ரை டார்க் சர்க்கிள் இருக்கும். இதை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு தான் இது ஒர்க் அவுட் ஆகும், கியூர் பண்ணாது. அதே மாதிரி டிஸ்கலரேஷன் இருக்கும், அதை ஈவனாகும். ஸ்கின் வந்து இங்கே ஒரு கலரில் இருக்கும், ஃபேஸில் ஒரு கலரில் இருக்கும். இந்த கலர் இங்கே கொண்டு வரதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஈவன் டோன் ஆக்கி கொடுக்கும். ஸ்கின்னை ஃபேஸை வந்து 3 ஷேட் 4 ஷேட் வரைக்கும் லைட்டன் பண்ணி கொடுக்கும். அப்படி இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து ஆக்னி இருக்கோ, யாருக்கெல்லாம் ஆயிலி ஸ்கின் இருக்கோ, யாருக்கெல்லாம் 1-2 பிம்பிள் இருந்தால் கூட லைட் அண்ட் க்ளோ மாஸ்க் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, அதில் வந்து நம்ம நிறைய ஆயில் கண்டென்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த மாஸ்க் ஒன்லி லைட் அண்ட் மட்டும்தான் பண்ணும், வேறு எந்த ப்ராப்ளமுக்கும் இது சொல்யூஷன் கிடையாது. லைக் வந்து உங்களுக்கு போர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஓப்பன் போர்ஸ் இருக்கும், அண்ட் வந்து ஆக்னி ஸ்கார் இருக்கும். அதாவது பள்ளமாக அந்த தழும்பு இருக்கும், பிம்பிள் வந்துட்டு போன தழும்பு, அதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணி இதை வந்து கிளியர் பண்ண முடியாது. ஒரு லைட்னிங் ஏஜென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த லைட்னிங் ஏஜென்ட் அதோட வேலையை மட்டும்தான் செய்யும், வேறு எதுவுமே அது பண்ணாது. ஓகே, அதே மாதிரி இது யூஸ் பண்ணும்போது கட்டாயம் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். இப்போ இது யூஸ் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா, காம்பினேஷன் ஸ்கின்னாக இருப்பாங்க, பிம்பிள் இல்லாதவங்களாக இருப்பாங்க. ஸோ காம்பினேஷன் பிம்பிள் இல்லை அப்படின்னா நீங்கள் நியாசினமைட் சீரம் காம்போ யூஸ் பண்ணலாம். அதில் மாய்ஸ்சரைசர், நியாசினமைட் சீரம், சன்ஸ்க்ரீன் சீரம் வரும். இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின் இருக்கவங்க, பிம்பிள் இல்லாமல் இருக்கவங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் நார்மல், ட்ரை ஸ்கின், பிம்பிள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹைலரானிக் சீரம் காம்போ வந்து யூஸ் பண்ணணும். அதில் மாய்ஸ்சரைசர், ஹைலரானிக் சீரம், சன்ஸ்க்ரீன், ஜெல் டைப் இல்லைனா சீரம் உங்களோட சாய்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கவங்க, நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க, காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஸ்கின் கேர் ரொட்டீன் ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து மார்னிங்கில் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுவீங்க, நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளோட லைட் அண்ட் க்ளோ மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுவீங்க. பேஸ்ட் எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு, ப்ரஷில் போட்டு தேய்க்கக்கூடாது, கையில் அந்தளவுக்கு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு ஃபேஸு, நெக்கு கவர் பண்ணிக்கோங்க, அதுவே போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி எந்த லைட்னிங் ஏஜென்ட்டாக இருந்தாலும் பர்டிகுலர் பீரியட் தான், 6 to 8 months வரைக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 days once, 3 days once, ஒரு மந்த்தும் அப்படி வந்து நீங்கள் விடணும். ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே நான் 1 month போட்டேன், திரும்ப விட்டுட்டேன், திரும்ப நான் ஃபஸ்ட்லேருந்து கன்டினியூ பண்ணிக்கலாமா? நான் திரும்ப நீங்கள் போடும்போது ஃபஸ்ட்லேருந்து தான் நீங்கள் வரணும். ஏன்னா மறுபடியும் 7லேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். திரும்ப வந்து ஒரு 5 months போட்டு விட்டால் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. எந்த லைட்டனிங் ஏஜென்ட்டாக இருந்தாலும் லாங் டேர்ம் உங்களுக்கு கிடையாது. ஓகே, அது லாங் டேர்ம் கொடுக்காது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோமோ அதுலேருந்து தான் அந்த ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்கும். இது ப்ரெக்னென்சி சேஃபா, இது வந்து ஃபீடிங் சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எந்த ஒரு லைட்னிங் ப்ராடக்ட்டுமே ப்ரெக்னென்சி சேஃபும் கிடையாது, ஃபீடிங் சேஃபும் கிடையாது. ஏன்னா ஃபீட் பண்ணுற மாம்ஸும் சரி, ப்ரெக்னென்ட் மாம்ஸும் சரி, ரொம்ப வல்னரபிளாக இருப்பீங்க, வீக்காக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான லைட்னிங் ஏஜென்ட் போடும்போது மேபி உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். ஹார்மோனல் ட்ரிகர் இருக்கும்போது இது உங்களுக்கு ட்ரிகர் ஆகலாம். அதனால எங்களுதுன்னு இல்லை, கோஜிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட் எந்த லைட்னிங் போட்டிருந்தாலும் உங்களோட கைன் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து போடலாம், கைனகாலஜிஸ்ட் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து போடலாம். அண்ட் இந்த மாஸ்க்கு செட் ஆகாது. ஓகேங்களா, இந்த மாஸ்க் கம்பல்சரி வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சி சேஃப் கிடையாது, ஃபீடிங் சேஃப் கிடையாது. ஏன்னா அந்த டைமில் பாடி வந்து பச்சை உடம்பு ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அதில் வந்து நம்ம ஒரு பவுடர் போட்டால் கூட நம்மளுக்கு ரியாக்ட் ஆகும். அதனால நாங்கள் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். இதுதான் உங்களுக்கு கொடுத்துக்கக்கூடிய ஒரு மெயினான திங். சரி, இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நைட் இது யூஸ் பண்ணுறீங்க, மார்னிங் மாய்ஸ்சரைசர், உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சீரம் அண்ட் சன்ஸ்க்ரீன். ஏன் நீங்கள் சீரம் வந்து யூஸ் பண்ண சொல்கிறீங்கன்னா, ஏன்னா சீரம் வந்து குட்டி மாலிகூல், மாய்ஸ்சரைசர் வந்து ஒரு பெரிய மாலிகூல். அதை விட போர்ஸ்குள்ளே டீப்பராக போயிட்டு உங்களுக்கான வேலையை, சேஃபான வேலையை அது வந்து பண்ணும். ஓகேங்களா, இதுதான் எங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கான நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கேட்டகரியான டிஸ்கிரிப்ஷன்னு சொல்லலாமே, இதுதான். ஓகே, ஸோ லைட் அண்ட் க்ளோவும் சரி, கோல்டன் க்ளோவும் சரி, எது யார் யூஸ் பண்ணாலும் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். தயவு செய்து சன்ஸ்க்ரீன் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுங்கள். எவ்ரி 3 hours once சன்ஸ்க்ரீன் மஸ்ட். ஓகேங்களா, ஸோ அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி தயவுசெய்து 18 yearsக்கு கீழே இருக்கிறவங்க யூஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்க 18 years கீழே இருக்க எல்லாமே குழந்தைங்க தான், அவங்களுக்கு இது அட்வைசபிள் கிடையாது. மென்னு போடலாம், மென் போட்டால் கூட அவங்க வெயிலில் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறவங்களா இருந்தால் இது அவங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா அவங்க ஸ்கின் கேர் ரொட்டீன் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால இது அவங்களுக்கு வெயிலில் போகிறவங்களுக்கு செட் ஆகாது. ஈவன் ஃபீமேலாக இருந்தால் கூட வெயிலில் போனீங்க அப்படின்னா செட் ஆகாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் மெல்லா கேர் யூஸ் பண்ணேன், பெட்னோவிட் யூஸ் பண்ணேன், ஸ்கின் லைட், ஸ்கின் ஷைன், இந்த மாதிரி ஏதாவது ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த மாஸ்க் உங்களுக்கு செட் ஆகாது. பிகாஸ் ஆல்ரெடி அந்த ப்ராடக்ட்டில் வந்து ஸ்டெராய்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் உங்களோட ஸ்கின் எல்லாம் அரிச்சு சாப்பிட்டு வெயின்ஸ் தெரியறது, சிரிச்சா ரெட் கலரில் இருக்கிறது, பேஸ்னா வெயிலில் போயிட்டு வந்தால் ரெட் ஆகுறது, எந்த எமோஷன்ஸ் காட்டினாலும் ஃபேஸ் வந்து சென்சிட்டிவ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு ஹெல்ப் தேவை, லைக் கெமிக்கல் பீல் உங்களுக்கு அந்த மாதிரி தேவை.
மெடிஃபேஷியல்ஸ் தேவை. ஸோ உங்களோட ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை ஸ்கின்னை க்ரோத் பண்ணுறது. அதை விட்டுட்டு புலிவாலை பிடிச்சிட்டிங்க, அதை விடணும் அப்படின்னா சிலதெல்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதனால அந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க போடுறீங்க அப்படின்னா அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. கெமிக்கல் பீல் ட்ரீட்மெண்ட்ஸ். எங்கள் மாஸ்க் உங்களுக்கு செட் ஆகாது, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே எங்கள் மாஸ்க் உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் ட்ரீட் பண்ணாமல் நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ யாராக இருந்தாலும் ஃபேஸ் இமேஜ் சென்ட் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. ஏன்னா நாங்கள் ஃபேஸ் பார்க்காம கொடுத்துட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நாங்கள் நிற்க முடியாது. நாங்கள் மற்ற ப்ராடக்ட்ஸ் மாதிரி இல்லை, ரொம்ப ஜென்யூனாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால தான் நான் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் 5 பேருக்காவது மினிமம் சொல்கிறேன். மினிமம் யூஸ்வலான டேஸில் இது உங்களுக்கு செட் ஆகாது நீங்கள் போடாதீங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு கொடுத்தா ஒரு காசு கிடைக்க போகுது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பாட்டில் ஒரு டப்போ விற்றா எங்களுக்கு காசு கிடைக்க போகுது. நாங்கள் ஏன் வேணான்றோம் அப்படின்னா எங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு எத்திக்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி தான் நம்ம போகணும் அப்படின்னு நாங்கள் ஒரு ரூல் வச்சுருக்கோம். அந்த ரூல் புக்கை யாருனாலையும் நாங்கள் சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஸோ இதுதான் வந்து எங்களோட கண்டிஷன்ஸ். நீங்கள் எங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணணும்னா ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும், சன்ஸ்க்ரீன் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும், எவ்ரி 3 hours once, ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஈவன் யாராக இருந்தாலும் சரி. ஓகே, நான் சன்னுக்கு ரொம்ப ஃப்ரெண்டுங்க இருந்தாலும் நீங்களும் அப்படி தான் பண்ணணும். இது வேறு ஆப்ஷனே இல்லை. இதுக்கு முன்னாடி ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணவங்க பண்ணக்கூடாது, ப்ரெக்னென்ட் லேடிஸ் பண்ணக்கூடாது, ஃபீட் பண்ணுறவங்க பண்ணக்கூடாது, போடக்கூடாது, 18 years கீழ் இருக்கவங்க போடக்கூடாது, மென் வெயிலில் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறவங்க போடவே கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம்.